என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மேடையில் நிற்கிறதுக்கு காரணமான எனது முதல் படத்தின் சின்னத்தாய் படத்தின் டைரக்டர் கணேசராஜ் அவர்களுக்கும், இயக்குனர் இமயம் பாரதராஜா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த ரெட் புலவர் ஆடியோ டெய்லர் வெளியீட்டு விழாவிற்கு வருகிறதிருக்கும் எனக்கு டைரக்டர் பாரதராஜா மேலே ரொம்ப மரியாதை. எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதுக்கு ஈக்குவலாக வாசர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னே தெரியல, அவருடைய சந்தர்ப்பத்துக்கு மட்டும்தான் நடித்தேன். அந்த படத்துலேயும் அவர்கிட்ட ரொம்ப அவ்வளோ எனக்கு அவர் பார்த்தா ரொம்ப பார்த்துட்டே இருக்கும் போது தோணும். அவங்களுக்கு என்ன நன்றி. நமது புரட்சி தளபதி விஷால் அவர்கள், அவர் வந்துட்டு ஒரு நடிகராக மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஒரு நல்ல ஒரு மனிதாபிமான உள்ள மனிதர். யாருக்கு வேணாலும் ரொம்ப உடனே உதவி பண்ணுறதில் அவர் முதலாளாக இருப்பார். நான் நடிகர் சங்கத்தில் எங்கள் செயலாளர், நான் செயற்குழு உறுப்பினராக இருக்கிறேன். அங்கே வந்துட்டு நடிகர் சங்கத்தில் அந்த கடைக்கோடி நடிகராக இருந்தாலும் சரி, பெரிய நடிகராக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஒரே ஈக்குவலாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவார். எல்லாத்துக்கு மேலேயும் பாசம் எடுத்து பார்ப்பார். நான் விஜயகாந்த் சாரை தான் பார்த்துருக்கிறேன். நடிகர் சங்கத்தில் இருக்கும்போது அவரோட கூட இருந்திருக்கிறேன். அவர் ஒரு பிரச்சனைனா வேட்டியை மடிச்சு கட்டிட்டு களத்தில் இறங்கி வேலை செய்வார். அதே மாதிரி விஷால் சார் வந்துட்டு எந்த விஷயம் வந்தாலும் இறங்கி போல்டாக இறங்கி வேலை செய்வார். ரெண்டு பேர்த்துக்கு உள்ள டிஃப்ரெண்ட் என்னென்னா, விஜயகாந்த் சார் கோவப்படுவார், விஷால் சார் கோவப்பட மாட்டார். அதுதான் டிஃப்ரென்ஸ். அப்புறம் இங்கே படத்தில் நடித்த என் கூட நடித்த நடிகர்கள், ஒஜிமதி சார்லாம் லெஜண்ட். அவர் வந்துட்டு ஒரு புது பட நடிகர் மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்பாங்க. என்ன விக்னேஷ் என்ன பண்ணுறீங்க, நான் போஸ்டர் பார்த்தா நல்லா இருக்குது, இது டப்பிங் படம் பார்த்தா டப்பிங் நல்லா இருக்குது. அவ்வளோ ஒரு ஆர்வமாக படம் என்ன நல்லா இருக்குது, எப்படி வந்துட்டு இருக்குது, எப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க, எப்போ அப்படின்ட்டு அடிக்கடி அவராக ஃபோன் பண்ணி கேட்பாங்க. இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. இத்தனை வருஷத்தில் இத்தனை படம் நடித்து எம்ஜிஆர் சிவாஜி சார் கூடலாம் நடித்து இவ்வளோ தூரத்தில் இருந்து கூட அந்த ஆர்வம் அவர்கிட்ட இருந்து நான் பிரமிக்க வச்சது. எனக்கு அப்படியே மிரண்டு போயிட்டேன். அந்த அளவுக்கு அவர் ஆர்வமாக இந்த படத்தை பற்றி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது காரணம் விக்னேஷ், இந்த படத்தில் ஏதோ இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்குதுப்பா, ஏதோ நல்லா இருக்குது, நான் டப்பிங் பேசும்போது பார்த்தேன், அதனால தான் நான் அடிக்கடி கேட்குறேன், என்ன லெவல் இருக்குது அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் அஜிரத்னம் சார், நான் சொன்ன உடனே இந்த படத்தில் வந்து நடித்து கொடுத்தாங்க. அப்புறம் நாசர் சார், தலைவர் சார், விஜய் சார் வந்துட்டு நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, கிராமத்தினா தான் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் ஹாலிவுட்டே கலக்கிற மாதிரி ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் வந்துட்டு எல்லாருமே கிராமத்தானாவே பார்த்துட்டாங்க. அப்புறம் சுரேஷ் மேன் சார், அவர் ட்ரெஸ்ஸை போட்டாலே ஒரு கெட்டப் அப்படின்னு ஜம்முனா இருப்பார். அப்புறம் படத்தில் நடித்த ஹீரோனி, அவங்க வரல, ஏதோ வெளிநாட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். மற்ற நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் என் நன்றியை சொல்லிக்கிறேன். எல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் நடித்த டெக்னீஷியன் பற்றி சொல்லணும். ஃபஸ்ட் கிளாஸான ஒர்க்கர்ஸ், எல்லாருமே அற்புதமான கலைஞர்கள், எல்லாருமே யங்ஸ்டர்ஸ், சின்ன பசங்க, எல்லாருமே 25 வயசு அவ்வளோதான் இருப்பாங்க. டைரக்டர் ஆண்ட்ரூ சார் வந்துட்டு நைட் ரெண்டாக வேலை வாங்குவார். அதெல்லாம் சலிக்காமல் வேலை செய்வாங்க. நானும் அவங்களோட வேலை செய்யும்போது அவங்க சொல்லுவாங்க, சார் நீங்களே வந்துட்டு இவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்டாக ஒர்க் பண்ணுறீங்க, நான் வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன சார் அப்படின்ட்டு என்னை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்குவாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். உங்களை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய மேடைகள் இருக்குதுன்னு கண்டிப்பாக நான் உறுதியாக சொல்ல முடியும். அந்த மேடையில் உங்களை பற்றி நம்ம பேசுவோம். இந்த படத்தில் என் காவியா அவங்க நடிச்சிருக்காங்க. அவங்க நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லாக பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட்டு. அப்புறம் எங்களுடைய டைரக்டர் ஆண்ட்ரூ அவர்கள் ஒரு நல்ல டைரக்டர். கன்ஃபார்மாக இந்த படத்தில் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, சாங் பார்த்துருப்பீங்க, எல்லாமே பார்த்துருப்பீங்க. நல்ல டைரக்டர், நல்ல டெக்னீஷியன், இல்லை எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. நல்ல டெக்னீஷியன், நல்ல டைரக்டர், நல்ல மனிதர், அதுதான் ரொம்ப முக்கியம். நல்ல மனிதர், அற்புதமான ஒரு மனிதர். அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எந்த ஒரு பொய் இதுவுமே கிடையாது. நேர்மையாக உழைச்சிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் நிறைய பேசணும்னு நினச்சேன். என்னுடைய ப்ரொடியூசர், தயாரிப்பாளர் மாணிக்க சார் ஒரு அற்புதமாக பேசினார், வெள்ளந்தியாக பேசினார். அவர் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு மாணிக்க சார் இல்லைன்னா இந்த படத்தை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணவே முடியாது. அவ்வளோ பேர் வந்துட்டு அவர் தடுத்தாங்க. என்னங்க விக்னேஷ் சார் வச்சு நீ படம் பண்ணுறீங்க வேண்டாம் அப்படின்னு எவ்வளவோ பேர் தடுத்தாங்க. அதையெல்லாம் மீறி எங்கள் மேலே வச்ச நம்பிக்கை, டைரக்டர் மேலே வச்ச நம்பிக்கை, அதுக்காக அந்த படத்தை
படம் ஃபர்ஸ்ட்லேருந்து எங்கேயுமே பின்வாங்காமல் படத்தை முடிச்சிருக்காரு. ஒரு நல்ல மனிதர். அவர் வந்துட்டு சினிமாவை சம்பாதிக்கணும்னு வரலைங்க. சினிமாவை கண்டிப்பாக சம்பாதிக்கணும்னு வரல. இங்கே வந்துட்டு சினிமாவை லவ் பண்ணி, சினிமாவை ரொம்ப என்ஜாய் பண்ணி, சினிமா அவ்வளோ அவருக்கு பிடிக்கும். சினிமா மேலே அவ்வளோ பற்று உள்ளவர். அவர் சினிமாவுக்கு வர்றது நிறைய டைரக்டர்கள், நிறைய டெக்னீஷியன்ஸுக்கு ரொம்ப ஒரு வரப்பிரசாதமாக அமையும். ஏன்னா இந்த படம் எனக்காக இல்லைன்னா கூட தயாரிப்பாளர் மாணிக்கம் அவர்களுக்காக இந்த படம் பெரிய ஹிட் ஆகணும். ஏன்னா மாணிக்கம் சார் வந்துட்டு இந்த படம் ஹிட் ஆச்சுன்னா நிறைய படம் பண்ணுவார். இந்த படத்தில் வர படத்தை எடுத்துக்கிட்டு வீட்டில் வச்சுக்க ஒரு மனிதன் கிடையாது. நிறையா படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உள்ள ஒரு மனிதன். அதனால் இந்த ரெட் ஃப்ளவர் படத்தை கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே தியேட்டரில் போய் பார்த்து வெற்றி படமாக அமைச்சு கொடுக்கணும். அன்பார்ந்த பத்திரிகை நண்பர்களே, மீடியா நண்பர்களே, டிஜிட்டல் மீடியா நண்பர்களே, இந்த ரெட் ஃப்ளவர் படத்தை நான் இத்தனை வருஷம், ஒரு 30 வருஷத்துக்கு மேலே நான் சினிமாவில் இருக்கிறேன். நான் இந்த இடத்துல மேலே நிற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன். அந்த கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். அவ்வளோ அவமானங்கள், அவ்வளோ தோல்விகளை நான் சந்திச்சுட்டு இங்கே வந்திருக்கிறேன். இந்த படத்தை கொண்டு போய் நீங்கள் மக்கள்கிட்ட சேர்க்கணும். ஏன்னா மக்கள் இந்த படத்தை தியேட்டரில் வந்து ரசிக்கணும், தியேட்டரில் வந்து பார்க்கணும். அதுக்கு மீடியா நண்பர்கள் நீங்கள் தான் அதுக்கு ஒரு ஒரு பாலமாக இருக்கணும். ஏன்னா நான்லாம் வந்துட்டு சினிமாவை எனக்கு எதுவுமே எனக்கு பிடிக்காது. சினிமா தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். சினிமாவுக்காகவே நான் இந்த மேடையில் செத்து போயிட்டா கூட சந்தோஷப்படுவேன். அவ்வளோ தூரம் எனக்கு சினிமா பிடிக்கும். அந்த சினிமா அந்த அளவுக்கு பிடிக்கிட்டு தான் நான் இத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்து ரெட் ஃப்ளவரை கொடுக்கறதுக்கு என்னால் முடிஞ்சது. நான் தோக்கலாம், என்னுடைய முயற்சி தோக்கக்கூடாது, முயற்சி தோக்கக்கூடாது, நம்பிக்கை தோக்கக்கூடாது. அதனால் இந்த ரெட் ஃப்ளவர் படத்தை மக்கள் நீங்களாம் போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். அதே மாதிரி நான் ரசிகர்கள் மக்கள்கிட்டலாம் கேட்டுக்கிறேன். இங்கே இருக்கிற பொதுமக்கள், மாணிக்க சாருடைய ரிலேஷன்ஸ், என்னுடைய நண்பர்கள், துப்புள்குடி உறவுகள் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுக்கிறேன். நீங்கள் எல்லா வெளியூர்லேருந்து எல்லா ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க. நீங்கள் ஒவ்வொரு ஊர்லேயுமே நீங்கள் வந்துட்டு இந்த படத்தை மக்களோடு போய் சேர்க்கறதுக்கு ஒரு முயற்சி பண்ணணும். கண்டிப்பாக முயற்சி பண்ணுவீங்க, நீங்கள் செய்வீங்க, ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லாருமே தியேட்டரில் வந்து படம் பார்க்கணும். தியேட்டரில் வந்துட்டு எப்படின்னா அப்புறம் போய் பார்த்துக்கலாம், ஒரு வாரம் கழிச்சு 2 வாரம் கழிச்சு. நம்ம முன்னாடிலாம் அப்படிலாம் பார்த்தோம், அப்படிலாம் இல்லை. படம் ஓப்பனிங் அன்னைக்கே பார்க்கணும். அந்த வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாளில் நம்ம எல்லாம் படம் பார்த்து முடிச்சிடணும். நீங்கள் மட்டும் இல்லை, நம்ம ஊர் இருக்கிற எல்லா ஜனங்களையும் நண்பர்கிட்ட சொல்லி, என்னுடைய நண்பர்கள், என்னுடைய தொற்றுடைய உறவுகள், நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஒரு சின்சியராக கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி இந்த படத்தை போய் தியேட்டரில் வந்துட்டு மக்கள் வந்து பார்க்கறதுக்கு நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். பண்ணுவீங்களா? நம்ம கண்டிப்பாக நம்ம உறவுகள் எல்லாம் வந்திருக்கிறீங்க. நம்ம தியேட்டரில் வந்துட்டு எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். பண்ணால் தான் இந்த படம். ஏன்னா நம்ம வந்துட்டு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சின்னத்தாய் படம்லாம் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ரிலீஸ் ஆகி 1 வாரம் கூட்டமே இல்லை. அப்புறம் பிக்கப் ஆயிடுச்சு. 135 நாள் ஓடிச்சு. ஒரு எத்தனை நாள்? 135 நாள் ஓடிச்சு. இது மாதிரி நிறைய படம், ராமநாதத்துலாம் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கம்மியாக தான் இருந்துச்சு, அப்புறம் பிக்கப் ஆயிடுச்சு. அப்படி இருந்துச்சு. இப்போ சினிமா அப்படி இல்லை, ஃபஸ்ட்டு நாள் தான் அதோடைய தலையில் இருக்குது. அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு நாளே போய் தியேட்டரில் குமிஞ்சிடணும். நம்ம உறவுகள் எல்லாருமே, நண்பர்கள் எல்லாருமே தியேட்டரில் போய் ஃபஸ்ட்டு செகண்ட் நாள்லேயே 3 நாள்லேயே நம்ம வந்துட்டு படத்தை வெற்றி படமாக ஆக்கிடணும். அதனால் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். மீண்டும் ஒரு முறை இங்கே மேடையில் வந்திருக்கும் அனைத்து கலையுலக ஜாம்பவான்களுக்கும், அப்புறம் நம்மளுடைய ட்ரீம் வாரியர் சார் குகன் சார் வந்திருக்காங்க, அவங்களுக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மீண்டும் ஒரு முறை பத்திரிகை நண்பர்கள் இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க அப்படின்னு உங்களுடைய பாதம் தொட்டு பணிவுடன் கேட்டுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி நன்றி நன்றி. முதலாக தயாரிப்பாளர் மாணிக்கம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னால் அவர் தயாரித்த அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணது 100 பேராக இருப்பாங்க. படம் ரிலீஸ் அப்போ பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணக்கூடிய போஸ்ட் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், வினைகள், போஸ்டர்ஸ், பிரிண்டிங் மற்றும் மீடியா எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 300-400 பேர் தேட்டர் வரைக்கும் இருக்கக்கூடியதுக்கு முதலாக விதைத்தவர் மாணிக்கம் அவர்கள். அவர்களுக்கு இந்த மேடையில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் பிறகு விக்னேஷ் எனக்கு நெருங்கிய கால நண்பர். நானும் அவரும் பேச்சுலராக இருக்கும்போது ட்ராவல் பண்ணியிருக்கிறோம். பலகட்ட போராட்டத்தை அனுபவிச்சேன்னு சொன்னார். அதில் நானும் சில போர்ஷன்ஸ் அவரை கூட பார்த்துருக்கேன்.
இவர் இத்தனை படம் இதுவரைக்கும் நடிச்சிருந்தா கூட அவர் காலத்திற்கு ஒரு பேசக்கூடிய ஒரு படமாக இந்த ரெட் பில்லர் படம் அமையும். ஏன்னா அவ்வளோ எஃபெக்ட் பண்ணி அவ்வளோ இது பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காரு வந்துட்டு. ஸோ இதுக்கு வந்து இந்த டீமில் வந்து அவரை வேலை வாங்கிக்கக்கூடிய டைரக்டர் ஆண்ட்ரூ வாஸ் சார் சொன்ன மாதிரி ஒரு டைரக்டர் ஆண்ட்ரூ பாண்டியன் வந்து அவ்வளோ சிஜி ஷார்ட்ஸ் இது பண்ணி கம்பைன் பண்ணி அதை மெர்ஜ் பண்ணி அவ்வளோ ஹையன் குவாலிட்டியில் வந்து அதை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒர்க் பண்ண டீம், மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே, மியூசிக் டைரக்டர்ஸ், எடிட்டர்ஸ், ஒரு கேமராமேன் எல்லாருக்கும் இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமைன்னு கேட்டுக்கிறேன். விக்னேஷ் கடைசி ஒரு வார்த்தை சொன்னார். எத்தனையோ பேர் என்னை வந்து பண்ண வேணாம்னு சொல்லி சொன்னப்போ கூட சார் அந்த ப்ரொடியூசர் வந்து என் மேலே ரொம்ப கான்ஃபிடென்ட் வச்சு நான் பண்ணுவேன்னு சொன்னார். ஸோ அதற்கு விக்னேஷ் வந்து எந்த காலகட்டத்திலும், ஏன்னா அந்த அன்பு நட்பு தான் வந்து என்றைக்கும் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த படம் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் கூட அன்னைக்கு அந்த ப்ரொடியூசர்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த மரியாதைகள், அந்த அங்கீகாரங்கள், அந்த ரெஸ்பெக்ட் இருக்குங்கிறத நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அது சமீப காலமாக அது இல்லை, அது வாஸ் சாருக்கு தெரியும். பிஃபோர் 2000க்கு முன்னாடி ஒரு டைரக்டரோட ப்ரொடியூசர் டைரக்டர்னு சொல்லுவாங்க. வாஸ் சார், ரவிக்குமார் சார், விக்ரமன் சார், இவங்கெல்லாம் வந்து ப்ரொடியூசர் டைரக்டர்ம்பாங்க. நான் ஷூட்டிங் முடிச்சதுக்கப்புறம் நைட்டு வந்து விக்ரமன் சார்லாம் என்ன எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்குது பா, சௌத்ரி சார் கேட்பாருப்பா, சொல்லணும்ப்பா அப்படின்னு இருந்தாங்க. அந்த காலகட்டங்கள்லாம் மாறி போயிடுச்சு. இப்போல்லாம் எதுவுமே அந்த எத்திக்ஸ், மனிதாபிமானங்கள் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. இப்போ எங்கள் முன்னாள் தயாரிப்பாளர் சங்க தலைவர், தற்போது நடிகர் சங்க செயலாளர், அவருக்கு இந்த நேரத்தில் ஒரு அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன். ஏன்னா இருக்கக்கூடிய ரொம்ப பியூ ப்ரொடியூசர்ஸ் தான் வந்து இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷமாக சர்வைவல் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கூட இந்த நேரத்தில் இன்றைக்கி சர்வைவல் பண்ண முடியலை. ஏன்னா இண்டஸ்ட்ரி வந்து ஆஃப்டர் ஹிந்தி, ஓடிடி, சேட்டலைட்டுக்கு வந்து ஃபாஸ்ட் 2 இயர்ஸாக ரொம்ப ஸ்டக் ஆனதுனால எல்லாரும் எப்படி படம் பண்ண போகிறது, என்ன பண்ண போகிறது தெரியலை. ஏன்னா முன்னாடி என்னென்னா 10 கோடிக்கு எடுத்த படம் வந்து 25 கோடிக்கு எடுத்துறோம் இன்றைக்கி வந்துட்டு. ஸோ 20 கோடிக்கு எடுத்த படங்கள் 50 கோடின்னு ஆகிப்போச்சு. இப்போ எல்லாமே 1 இயராக மார்க்கெட் ஸ்கிராப் ஆகி போய் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாத சுச்சுவேஷன் இருக்குது. இதுக்கு தெலுங்குலாம் பார்த்தீங்கன்னா சார், ஒரு சின்ன அன்புதான் வேண்டுகோள் தான். ஒரு படம் முன்ன பண்ண ஆகி போயிடுச்சு அப்படின்னா நம்ம ஒரு பிளான் பண்ணி எடுக்கிறோம், கதையை கேட்குறோம், ஸோ நடிக்கிறோம், டைரக்டர் பிளான் பண்ணபடி சொல்கிறாங்க, பட் விசுவலாக பார்க்கும்போது கொஞ்சம் முன்ன பண்ண ஆகுது. அதில் சில நட்டான லாபங்கள் வருது உங்களுக்கு. அந்த மாதிரி வரும்போது வந்து தெலுங்கில் பார்த்தீங்கன்னா எல்லா ஹீரோக்களுமே முடிந்த வரைக்கும் அந்த தயாரிப்பாளை காப்பாற்றுவதற்கு மனிதமான அடிப்படையில் ஏதாவது உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து அது இல்லை சார். ஏன்னா இருக்கக்கூடிய தயாரிப்பாளை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு திரையுலகில் இருக்கக்கூடிய நடிகர் சங்க செயலாளர் இருக்கக்கூடிய உங்களுக்கு இருக்குது. ஏன்னா அப்போ தான் அடுத்தடுத்து எல்லாருமே சர்வைவல் பண்ண முடியும். ஏன்னா ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சட்டம் இருந்தால் போட்டு பார்த்து போய் வாங்குகிறோம், ஒரு காராக இருந்தால் ஓட்டி பார்த்து வாங்குகிறோம், இது பண்ணி வாங்குகிறோம். ஸோ படம் நம்ம எடுக்கும்போது வந்து அதை சொல்லக்கூடிய கதைகளை வச்சு இதை வச்சு தான் நம்ம வந்து படம் எடுக்கிறோம். அது சில சமயம் முன்ன பண்ண ஆகும்போது அந்த இண்டஸ்ட்ரியை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் சில உதவிகள் பண்ணி, ஏன் சொல்லேன்னா சார், பெரிய வெற்றி கொடுத்த ஒரு தயாரிப்பாளர் நான் கண்ணார் பார்த்ததுனால சொல்கிறேன். மன்மதனுங்கிற படம் பெரிய ஹிட்டு, திருடா திருடிங்கிற படம் பெரிய ஹிட்டு. ஸோ அந்த தயாரிப்பாளர் வந்து சமீபத்தில் ஒரு ஹார்ட் அட்டாக்ல இருந்து போயிட்டார். இன்னைக்கு அந்த தயாரிப்பாளரோட ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுது, எஜுகேஷன் செலவுலேருந்து எல்லாமே கஷ்டப்படுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த எடுத்த தயாரிப்பாளர்களுக்கு முடிந்தவரை ஒரு அன்பாக உதவுங்க, அது நல்லாயிருக்கும். ஏன்னா விக்னேஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் வச்சுக்கிட்டு கோவிட் டைம்லையும் சரி இப்பவும் சரி நிறைய பேருக்கு வந்து அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்களுக்கு, அவரோட பழகின டைரக்டர்ஸ்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நட்புக்கு அடிப்படையில் வந்து உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா என்றைக்கும் ஒரு உதவி செய்யக்கூடியவர் வந்து வாழ்க்கையில் தோற்றதாக கிடையாது. ஸோ இது சூரிய பண்ணிக்கிட்டு இருக்காரு, விஷால் சார் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி முடிந்தவரை தயாரிப்பாளர் காப்பாற்றுங்க சார், கண்டிப்பாக நாங்கள் கூட இருப்போம். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ரிலீஸ் ரெகுலேஷன், இண்டஸ்ட்ரிக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் கூட ஒன்றாக்காது பண்ணுவோம் சார். ஏன்னா இது வந்து என்டையர் ஃபேமிலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தனிப்பட்ட தயாரிப்பாளர் சங்கம் மட்டும் பண்ண முடியாது, எல்லாருக்குமே அதில் பொறுப்பு இருக்குது. நீங்கள் நிறைய பார்த்துருக்கீங்க. நம்ம ஆல்ரெடி எனக்கு டைப் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஃபெஸ்டிவல் டைமில் ஒரு 12 டைம் டேட்டில் மட்டும்தான் பெரிய படங்கள் வரணும், மற்ற டேட்டில் பூரா இந்த சின்ன படங்கள் வரும், மீடியமான படங்கள் வரணும்னு சொல்லி சொன்னோம். ஏன்னா மீடியமான படங்கள், சின்ன படங்கள் தான் இண்டஸ்ட்ரியில் ஒரு வெற்றி படைச்சதுன்னா அந்த டெக்னீஷியனுக்கும் சரி, அதில் ஒர்க் பண்ண கேமராமேன், மியூசிக் டைரக்டர்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாருமே அடுத்த ரெகக்னைஸ் கிடைக்கும். அதே மாதிரி கதையை நம்பி படங்கள் எடுங்க. கதைக்காக ஓடக்கூடிய படங்கள் தான் சமீபத்தில் இருக்குது. ஒரு பார்க்கிங்காக இருக்கட்டும், ஒரு ரப்பர் பந்தாக இருக்கட்டும், ஒரு மகாராஜாவாக இருக்கட்டும், ஒரு குடும்பஸ்தனாக இருக்கட்டும், சார் ரிலீஸ் ஆன இந்த மகாராஜா வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஸ்கிரிப்ட் பேஸ்டு. நம்ம ஸ்கிரிப்டை டைரக்டர் கேட்டோம், டைரக்டர் கோச்சுக்குருவார். ஆனால் இப்போ சூழ்நிலை அப்படி கிடையாது. இப்போ ஒரு ஓடிடிக்காரங்க வந்து என்டையர் படத்தை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அது ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் ரிலீஸ் பண்ணுறதா, பே ஃபார் ரிவ்யூவில் ரிலீஸ் பண்ணுறதா என்னங்கிற மாதிரி ஆகிட்டாங்க.
அதனால் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அனைத்து தயாரிப்பாளர் சொல்கிறேன், ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க. எப்படி இந்த ஆண்ட்ரூ பாண்டியன் சார் வந்து எந்தெந்த ஷார்ட்ஸ், அதாவது 2800 சிஜி ஷார்ட்ஸ் சொன்னாங்க. அப்போ அந்த அவ்வளோ சிஜி ஷார்ட்ஸ் எங்கெங்கே வேணும், எங்கெங்கே இன்செர்ட் பண்ணணும், ஸோ எல்லாத்தையுமே ஒரு ப்ரீ பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ ப்ரீ பிளான் பண்ணும்போது நிறைய வேஸ்டேஜ்கள் குறைக்கலாம். அதாவது தொழிலாளர்கள் கொடுக்கக்கூடிய சம்பளத்தை சொல்ல, அதர் வாண்டட் கிரியேட்டர்ஸுக்கும் அதர் டெக்னீஷியன்ஸ் கொடுக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ், ஷூட்டிங் டேஸ், இதெல்லாம் சேவ் பண்ணி பண்ணுங்க. இந்த இண்டஸ்ட்ரி இன்னைக்கு ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்குது. அதற்காக நல்ல கதையை பிளான் பண்ணி பண்ணுங்க. இந்த படம் மாபெரும் வெற்றியடைய என வேண்டுகொள்கிறேன். நன்றி, வணக்கம்.